Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஆனது BE holders மெக்கானிக்கல் மேஜர் இல்லனா மெக்கட்ரானிக்ஸ் ஆர் நேவல் ஆர்க்கிடெக்சர் இதுல ஏதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அவங்க மெரைன் ஃபீல்ட்ல இன்ஜினியர் ஆறது எப்படி ஷிப்ல எப்படி இன்ஜினியர் ஆகணும்ங்கற ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இவங்க இந்த மேஜர்ஸ் முடிச்சிருந்தா இவங்களுக்கு GME கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங்ல ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்கு. இது DG அப்ரூவ்ட், அதாவது இந்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அவங்களோட அப்ரூவல் கீழே உள்ள காலேஜில் GMEங்கிற 1 இயர் கோர்ஸ் படித்தாச்சுன்னா இவங்க ஷிப்பில் டைரெக்டாக இன்ஜினியராக ஜாயின் பண்ணலாம். ட்ரைனிங்காக ஒரு 6 மந்த்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் MMDயில் வைக்கிற எக்ஸாமை தகுதி தேர்வை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க ஒரு மெரைன் இன்ஜினியர். இவங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இதில் காத்துக்கிட்டு இருக்குது. இதில் வேலை வாய்ப்பு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ வந்து மெரைன் இண்டஸ்ட்ரீஸில் இன்ஜினியர்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஒரு 28 வரைக்கும் இருக்குது. 28 வரைக்கும் உள்ள இந்த BE படித்த இன்ஜினியர்ஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோர்ஸில் படித்து தங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சுக்கொள்ளலாம். இப்போ நிறைய காலேஜஸ் வேலையோட, அதாவது ஸ்பான்சரோட உங்களுக்கு வந்து இந்த படிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் சேரணும், இல்லை இதை பற்றின விளக்கம் வரணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் அட்ரஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முழு கைடன்ஸும் வேலை வாய்ப்போட படிப்பையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தர்றோம். தேங்க்யூ.